Bismillahirrahmanirrahim. Assalamu alaikum rahmatullahi wabarakatuh. Allahumma salli wa sallim ala Muhammad. Pope Francis. Everyone knew that he already passed away. As a Muslim, அவங்க குடும்பத்துக்கும் அவங்களோட ரிலேட்டிவ்ஸுக்கும் இந்த உலகத்தில் இருக்க அனைத்து கிறிஸ்துவர் மக்களுக்கும் நம்ம இரங்கல் தெரிவிச்சு ஆகணும். ஏன் தெரியுமா? போப் பிரான்சிஸ் வாஸ் அ வெரி குட் ஹியூமன் பீயிங். அவர் பலஸ்டீனில் கஸாவில் பிரச்சனை நடக்கிறப்போ அவர் முஸ்லீமுக்கும் நான் முஸ்லீமுக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அந்த டைமில் முஸ்லீம் கண்ட்ரி கூட யாரும் சப்போர்ட் பண்ண கிடையாது, பட் இவர் பண்ணார். ஓகே, போப் பிரான்சிஸ் சொர்க்கத்துக்கு போவாரா? நாட் ஒன்லி தி போப் பிரான்சிஸ், நம்ம உலகத்தில் இருக்கிற அனைத்து நான் முஸ்லீமை பற்றி பேசுவோமே. இப்போ ஒரு நான் முஸ்லீம் இருக்காங்க, ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, முஸ்லீமை விட ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, பட் இறக்குறப்ப நான் முஸ்லீமாக இறந்துருப்பாங்க. அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்களா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், there is only one road to go to Jannah. ஒரே ஒரு பாதை தான் இருக்குது ஜன்னத்துக்கு போகிறதுக்கு. அது என்னென்னா, யார் இஸ்லாத்தோடு வாழ்ந்து யார் களிமா சொல்லிட்டு இறக்குறாங்களோ அவங்களுக்கு ஜன்னத் கிடைக்கும். ஹைப்போதெட்டிக்கலி we can think மேபி ஒரு நான் முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாக இறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நமக்கு தெரியாது அவர் இறக்குறப்போ களிமா சொல்லிட்டு இறந்தாரா களிமா சொல்லாமல் இறந்தாரா நமக்கு சொல்ல மாதிரி நம்ம யாரையுமே ஜட்ஜ் பண்ண முடியாது இந்த உலகத்தில். சில முஸ்லீமாக வாழ்ந்து நான் முஸ்லீமாக மறக்கிறோம், சில நான் முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எஸ் எ முஸ்லீம் என்னோட கடமை என்ன தெரியுமா? நான் முஸ்லீம்ஸ்க்கு போய் தாவத்தை எடுத்து வைக்கணும். ப்ராஃபிட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பீஸ் பி அப்பான் ஹிம், அவர் நான் முஸ்லீம் தான் போய் தாவத்து கொடுத்தா தவிர எந்த முஸ்லீமுக்கு போய் தாவத்து கொடுக்கல. அது ஒவ்வொருத்தரும் கடமையாக இருக்குது. நம்ம நான் முஸ்லீம்கிட்ட போய் இஸ்லாத்தை பற்றி ஏற்றி வைக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஆஸ் எ முஸ்லீம் நான் இஸ்லாத்தை முதல்ல கற்றுக்கணும். ஆஸ் எ முஸ்லீமாக பிறக்கிறது பெருசு கிடையாது. ஆஸ் எ முஸ்லீமாக இந்த உலகத்தில் வாழ்கிறது பெருசு கிடையாது. ஆஸ் எ முஸ்லீமாக நம்ம களிமாவோட இறக்குறதா இட் இஸ் அ ஹை டெஸ்டினேஷன் பாயிண்ட். ஏன்னா முஸ்லீமாக இறந்தால் தான், களிமா சொல்லிட்டு இறந்தால் தான் நம்ம ஒவ்வொருத்தவங்க ஜன்னத்துக்கு போகும். அது ரொம்ப ஈஸி இல்லை. களிமா தான் லா இலாஹா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஈஸியாக இப்போ சொல்லிடலாம், ஏன்னா நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என்னோட மரணத்தோட தருவாயத்தில் நம்மளால் களிமா சொல்கிறதுக்கு வாய் வராது, நம்மளுக்கு எதுவுமே பேசுறதுக்கு என்னால் வாய் வராது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் களிமா அவங்க தான் ஹையஸ்ட் லெவல். என்னோட அம்மானு கூப்பிட முடியாது, என்னோட அப்பானு கூப்பிட முடியாது, என்னோட ஒய்ஃபை கூப்பிட முடியாது, என்னோட குழந்தைய கூப்பிட முடியாது. அந்த மாதிரி டைமில் களிமா வரணும்னா இட் இஸ் அ பிக்கஸ்ட் டாஸ்க். இட் இஸ் நாட் அ வெரி சிம்பிள் டாஸ்க். அந்த பிக்கஸ்ட் டாஸ்க் நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு அந்த களிமாவை படி நானும் வாழணும், ஒவ்வொருத்தவங்களும் வாழணும். ஸோ நம்ம இன்ஷால்லா நம்ம ஒவ்வொருத்தவங்களும் முயற்சி செய்வோம். இந்த உலகத்தில் இருக்க எல்லா நான் முஸ்லீமுக்கும் நான் போய் தாவத் கொடுக்கணும், அவங்க முஸ்லீம் ஆகணும், நான் முஸ்லீமாக வாழ்ந்து நான் முஸ்லீமாக இருக்கணும்னு சொல்லிட்டு துவா செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.